لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال تعالى أيضا كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال تعالى أيضا إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من أصبح ولم يهتم بأمور المسلمين وليس بمسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேற்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் நலவை தான் நாடுகிறார். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு நலவை நாடுகிறார். நாங்க எந்த நிம்மதிய, சந்தோஷத்தை, கண்ணியத்தை, வெற்றிய, முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோமோ அதே தான் அல்லாஹ் எங்களுக்கு நாடுறார். அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறார். அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அல்லாஹ் எங்களை ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்க விரும்புகிறார். எங்களுக்கு நிம்மதியை தர விரும்புகிறார். நாங்க மனிதன் விரும்பக்கூடியதெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறார். ஆனால் விஷயம் என்னன்னா, நாங்க இந்த எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றம், ஹைர், பரக்கத் இத நாங்க ஒரு வழியில எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு வழியை சொல்றார். மக்கள் இந்த நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, கண்ணியங்களை, முன்னேற்றங்களை உலக அடிப்படையில எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தீனுடைய அடிப்படையில ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய அமைப்புல குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில அவர் வாழ்வாராக இருந்தா அவர் இந்த உலகத்தில் முதலாவது அல்லாஹ் நிம்மதியை தான் வாக்களிக்கிறார். ஏன்னா இதற்கு எதிர்த்து வேலையில நிம்மதி இல்லை. ஒருவர் ஒரு நல்ல வீடை கற்றார், என்ன நோக்க கேட்டா என்ன சொல்றார்? நிம்மதி அளிக்க ஒரு ஊடகம் சொல்றார். நிம்மதி அளிக்க ஒரு வீடோ. உண்மையிலே வீட்டுக்கு சொல்றது மஸ்கன் அரபியில. ஓ மசாக்கின தர்தௌனஹா குர்ஆனில் அல்லாஹ் சொல்றார். மஸ்கன் என்ற நிம்மதியை, சக்கன என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். வீடு என்றது நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப ஒரு வீடு கற்றார், குவைத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வெயில், சூடு, மழை, இந்த எல்லா நிலைமைக்கு மத்தியில சிரமத்தோட ஒரு காணியை வாங்கி ஒரு வீடை கற்றார். எதுக்கு கற்றீங்க? நிம்மதியா இருக்கும். அப்ப வீட்டை கொண்டு எதிர்பார்க்கிறது நிம்மதியா. கண்ணியமான சொல்ல, இதே போல ஒரு வாகனம் வாங்குறார், கேட்டா என்ன சொல்லுவார்? ஒரு நிம்மதியா பொறுத்து ஒரு வாகனம் கொண்டு என்று சொல்றார். வாகனத்தை கொண்டு எதிர்பார்க்கிறது நிம்மதியா. திருமணத்தை கொண்டு எதிர்பார்க்கிறது நிம்மதி. நீங்க தனியவே இப்படி வாழ்ந்துடலாமே, பொறுப்பொண்டு இல்லை, நினைச்ச மாதிரி போயிடும், வரையிலும், சாப்பிடலும், குடிக்கலும், நல்லா அனுபவிக்கலும்.
யார பொறுப்பு உங்களுக்கு இல்ல, இப்படியே வாழலாமே இல்ல. திருமண வாழ்க்கையை கொண்டு அவர் நிம்மதியை எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கு. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகலுடைய மாற்றங்கள், இதெல்லாம் இதனுடைய இயக்கம். இது மாறுறது கொண்டு விளங்கு இதை மாற்றக்கூடிய ஒருவன் இருக்கிறான். மழை பொழிவதன் மூலம் விளங்குது. இந்த மழையை வளமையா பெய்யுது இல்ல, சில நேரங்களில் தான் மழை பெய்யுது. எனவே இந்த மழையை பொழிய வைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறார். உதாரணத்துக்கு இப்படி இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எத்தனையோ அத்தாட்சிகள், ஆதாரங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகள் ஒன்றுதான் உங்களுக்கு ஜோடியை உங்களே அல்லாஹ் அமைச்சிருக்கிறார். எங்களோட ஜோடிய அல்லாஹ் எங்களே அமைச்சு மனிதர்களே அமைச்சார். ஆண்கள் எல்லாம் மனிதர்களையும், பெண்களை ஜின்களை படைச்சிருந்தா எப்படி இருக்கு? எங்களோட மனைமார்கள் ஜின்களா இருந்தா எப்படி இருக்கு? ஜின்களை நெருப்பால படைச்சிருக்கிறார், மனிதர்களை மண்ணால படைச்சிருக்கிறார். அது பொருத்தமா அமையாது, வாழ்க்கையில நிம்மதிக்கு காரணமா அமையாது. இந்த ஜின்களை பொறுத்தவரை வரையில يتشكل بأشكال مختلفة حتى الكلب والخنزير. ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சக்தி என்னன்னா, அதுக்கு தன்னை விருப்பப்படி வேண்டிய மாதிரி தன்னை உருவத்தை மாற்றிக் கொள்ளையும். ஜின்கள் நாய் பன்றியுடைய உருவத்திலேயும் ஜின்கள் வரையிலும், கெட்ட ஜின்கள். மலக்குமார்களும் தன்னை உருவத்தை மாற்றிக் கொள்ளையும் நாய் பன்றியுடைய உருவத்தை தவிர வேற எல்லா உருவத்திலையும் வரையும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். எனவே ஆண்களையும் பெண்களையும் இந்த ஒரே இனத்தில் அமைச்சு அல்லாஹ் எங்களுக்கு ஜோடியாக அமைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா படைப்பினங்களையும் ஜோடியாக படைச்சதா குர்ஆன்ல சொல்றார். சுப்ஹானல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா يعلمون. எல்லா படைப்பினங்களையும் வெட்டையாக படைத்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஆகிவிட்டார். மிம்மா துன்பித்துல் அர்து, இந்த பூமியிலிருந்து முளைக்கக்கூடியது எல்லாம் ஜோடியா தான் படைச்சிருக்கிறார். ஈச்சப்பழ மரத்தை எடுத்து அதுல ஆண் மரமும் இருக்கு, பெண் மரமும் இருக்கு. தேங்காய் மரத்தை எடுத்து அதுல ஆணும் இருக்கு, பெண்ணும் இருக்கு. எல்லா மரமட்டைகளையும் ஆண் பெண் இருக்கு. மிம்மா துன்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம், மனிதர்களையும் ஆணையும் பெண்ணையும். وَمِمَّا لَا يَعْلَمُونَ, மனிதர்களுக்கு தெரியாதவைகள் எவ்வளவோ இருக்குது, அவைகளை ஜோடியாக தான் படைச்சிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஜோடியை உங்களே அமைச்சோம். ஏன் தெரியுமா? لِتَسْكُنُوا إِلَيْهَا, அதை கொண்டு நீங்க நிம்மதியை பெற்றுக் கொடுத்துட்டா. கணவனை கொண்டு மனைவிக்கு நிம்மதி, மனைவியை கொண்டு கணவனுக்கு நிம்மதி. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில அன்ப, இரக்கத்தை, மஹப்பத்தை அல்லாஹ் தான் உண்டாக்குறதா குர்ஆன்ல சொல்றான். மாப்பிள்ளை ஸ்ரீலங்கா, மனைவி மொரோக்கோல இருக்கிற பெண்ணை இங்க உள்ளவர் முடிக்கிறார். அவங்க கண்டதில்லை, பார்த்ததில்லை, பழகினதில்லை. திருமணத்தோட ரெண்டு பேரும் அவ்வளவு மஹப்பத். அப்ப இந்த மஹப்பத், இந்த அன்பை எங்கிருந்து வந்தது? கல்யாணம் முடிச்ச ஒரு கேள்வியே, கணவன் தன்னை பெற்றோரை விட, மனைவி தன்னை பெற்றோரை விட, கணவன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி கணவனை நேசிக்கிறார்களே. இந்த அன்பு எப்படி வந்தது? அல்லாஹ் சொன்னா, நாங்க தான் உள்ளத்தை மஹப்பத்தை போடுறோம். அன்பு இறக்கத்தை போடுறது அல்லாஹ், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, திருமணத்தை கொண்டு நாங்க எதிர்பார்க்கிறது நிம்மதியை தான். இப்படி இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறது வீடு, வாகனம்,
திருமணம், பிள்ளைகள், இதெல்லாம் கூட நிம்மதி. இந்த நிம்மதி என்பது இந்த வஸ்துக்கள்ல இல்லை. ஒரு நல்ல ஒரு கட்டடத்துல நிம்மதி இருக்கா? நல்ல ஒரு கட்டடம் என்ன, அதுல சிமெண்ட், மணல், கம்பி துண்டு, ஏதாவது கற்கள் இருக்கு, இதுதான் ஒரு கட்டடம் என்பது. அது பெரிய கட்டடத்துக்குள்ள வந்தா நிம்மதி, சின்ன கட்டடத்துக்குள்ள போனா நிம்மதி இல்லையா? எனவே இந்த கட்டடங்கள்ல நிம்மதி இல்லை, இந்த மெட்டீரியல்ல நிம்மதி இல்லை. ஒரு வாகனத்தை எடுத்தா அது ஒரு இரும்பு துண்டி, அதுல பிளாஸ்டிக் அது இதெல்லாம் கலந்த ஒரு ஒன்றுதான். அப்ப அதுல ஏறினா நிம்மதி, இறங்கினா நிம்மதி இல்லையா? நான் சும்மா விளக்கத்துக்காக சொல்றேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஒன்றிலையும் நிம்மதி இல்லை. நிம்மதி அல்லாஹ் எதிர வச்சிருக்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் எந்தெந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறோமோ அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் உள்ளத்துக்கு ஆறுதலை தாரான், நிம்மதியை தாரான். நிம்மதி என்பது ஈமான் அமல்ல தான் இருக்கு. மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. மூமினான ஆண்கள் பெண்கள்ல அவங்க மூமினான நிலைமையில யாரு நல்ல அமல்களை செய்யறாங்களோ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொல்ற நம்மளுக்கு மனமான வாழ்க்கையை கொடுக்கும். அதனால நிம்மதி என்பது பெரிய வீட்டுல, சின்ன வீட்டுல, குடிசையில, அதுல தான் இருக்கு, இதுல தான், இதுல இல்ல அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒன்றுலையும் இல்லை. நிம்மதி என்பது நிம்மதிக்குரிய மகள். நிம்மதி என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. எப்படி பார்வை கண்ணோட சம்பந்தப்பட்டது. கை பார்த்துன்னு சொல்ல மாட்டேனே, பார்வை என்பது கண்ணோட சம்பந்தப்பட்டது, பேச்சு என்பது நாவோட சம்பந்தப்பட்டது, நிம்மதி என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்மாஈல் மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹு கைஃப யஷா இன்ஷா அகாம் வ இன்ஷா அஸாம். முழு மனிதனுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய ரெண்டு விரலுக்கு மத்தியில இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது ஒரு ரெண்டு விரலுக்கு மத்தியில உள்ள உண்ட லேசா திருப்ப மாத்தேன், கஷ்டம் இல்லை. இதே போல யுகல்லிபுஹு கைஃப யஷா, இந்த உள்ளங்களை அல்லாஹ் எப்படி விரும்புகிறாரோ அப்படி மாற்றி அமைக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிம்மதிய, சந்தோஷத்தை, வெற்றிய, முன்னேற்றத்தை, கண்ணியங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது எல்லாத்தையும் அல்லாஹ் ஈமான் அமலோட சம்பந்தப்படுது. எனவே நாங்க என்ன செய்யணும், அதுலதான் கவனத்தை கூட்டணும். ஈமான் அமல்ல எங்களை கவனத்தை கூட்டணும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல நிலைமைகளும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நடக்கும். அவர் வந்ததுனால நடந்துச்சு, இவர் வராததுனால நடக்க இல்லை, இந்த வார்த்தை பேசவே கூடாது. இந்த பேச்சு ஈமான் இல்லாத பேச்சு. அவன் இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது, அவன் இருந்திருந்தா நடந்திருக்கும், இதுவரை பேசக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தம். எந்த அளவுனா மேகத்தை கண்டு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் மழை பெய்யும் சொல்லுவோம். மேகம் வந்திருக்கு, பொதுவாக மழை பெய்யறதுக்கு முன்னால வானம் இருட்டும், மேகம், அதை பார்த்து சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சும்மா இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னா அவன் அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டார் என்ற கருத்து வருது. ஏன்னா அதே மேகத்தை கொண்டு அல்லாஹ் அழிச்சிருக்கிறார். வானம் இருட்டி கல்லு மலைகள் பொழிந்திருக்கிறது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய புத்தகம். அதனால இதால மழைத்தான் பெய்யும் என்றது இல்லை, இது ரஹ்மத் என்றது உறுதியா சொல்ல. அதாவது அதாபாக மாறுமே, அல்லாஹ் எப்படி நாட்டானோ அப்படி. காற்று கொஞ்சம் வேகமா அடிக்கக்குள்ளே ரசூலா துஆ ஓதுவாங்க. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நலவு கிட்ட கேட்கிறேன், இந்த காற்றுடைய கெடுதலில் பாதுகாப்பு தேடுகிறேன். காற்று தேவை, காற்று இல்லாம வாழல. அது சில நேரம் ரஹ்மத்தாமையும், சில நேரம் அது அதாபாகமே. அதே காற்றுடைய வேகத்தை கொஞ்சம் கூட்டி விட்டாங்கன்னா அது தண்டனையாக மாறும், சூறாவளியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சக்கரஹா அலைஹிம் வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ثمانية أيام حسوما فترى القوم فيها
ரசூலை உண்மைப்படுத்த இல்லை. அவங்க கேட்டவங்க எங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யார்? அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் வச்சு அப்படி பேசினாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கள காற்றை கொண்டு அனுப்போம். சனாலயார் தமானியத் ஐயாம், 7 இரவு 8 பகல் காற்றுடைய வேகத்தை கூட்டி விட்டார். எப்படி ஆனதுடா? அல்லாஹ் சொல்றான், இந்த மரங்கள் அடித்து விழுவதை போல எல்லோரும் அடித்தார்கள். அவர்கள் யாராவது மகன் தராதவர்களின் பாக்கியா, அவர்கள் யாராவது பாக்கியா இருக்கிறார்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். அதனால இனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கையில தான் சகல விஷயங்கள். எங்களுடைய சகல நாடி நரம்புகளும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لن تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. நபி இப்படி துஆ கேட்டார். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய சகல உறுப்புகள், எங்களுடைய நெற்றி முடிகள் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ளது. உன்னை கையில இருக்கேன்னா ஓட கட்டுப்பாட்டுக்குள்ளது. நீ என்னைய கொண்டு ஏதாவது ஒன்றை செய்வதாக இருந்தால், நீ செய்வதாக இருந்தால், நான் செய்வதல்ல, என்னை கொண்டு நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால், நீயே பக்குனாத்த வலியானா, அந்த வேலைக்கு நீ பொறுப்பா இருந்து அந்த வேலையை சரியான முறையில் நடத்தி வைப்பாயா? எப்படி துவாய்ப்பார். இது உள்ளத்திலே வரணும், வார்த்தையிலே வரும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய சோதனைகளுக்கு காரணம் என்ற பேச்சான நிறைய சோதனை, தவறான வார்த்தைகள், மாற்றமான பேச்சுக்கள். யகீன் நம்பிக்கை சீரானாலே எல்லா நிலைமையும் சீரான. நபியுடைய துஆ, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக் மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியத்திக் ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. யா அல்லாஹ், எனக்கு நம்பிக்கை என்ன, யகீன் என்ன, உன் மீது உறுதியான நம்பிக்கை எனக்கு கொடு. எந்த நம்பிக்கையை கொண்டு இந்த துன்யாவுடைய எல்லா மசாயிபுகள், இந்த எல்லா பிரச்சனைகளும் எந்த நம்பிக்கையை கொண்டு லேசாகுமோ அப்படியா கொண்ட நம்பிக்கை எனக்கு கொடுப்பாயா என்று கண்ணியமான நம்பி துஆ கேட்கிறேன். அதனால யகீன் சீராகும், நம்பிக்கை. அதை பற்றி பேசுறதுனா மனிதன கணக்கு அல்லாஹ் உதவி பண்ண சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸை வச்சு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வழியில கண்ணியமான நபி காட்டின முறையில நாங்க போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் செய்வான். அல்லாஹ் நிம்மதியை தருவான், கண்ணியத்தை தருவான். கண்ணியம் என்பது இந்த வஸ்துக்கள்ல இல்ல. வஸ்துக்களால் கிடைக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் தற்காலிகமானது தான். இதுக்கு காண்டி கண்ணியப்படுத்துவாங்க, இல்லை கண்டு காணாதமாய் போவான். கொஞ்சம் ஒருத்தர் வஸ்தாவிட்டார் என்ன, அவருக்கு தெரிஞ்சவரும் தெரியாதமாய் போவார். ஏண்டா அவருக்கு இவருக்கு ஏதாவது உதவி கேட்பாங்க என்ற பயம். இதுதான் துன்யா. ஒரு பதவியில் இருக்க போல கண்ணியம், பதவியில் நீக்கப்பட்டதோட கண்ணியம் இல்லை. குடும்பத்தில் இருக்க போல கண்ணியம், வீட்டுக்கு போனா கேவலம். அதனால கண்ணியமான சகோதரே, இது ஒன்று வஸ்துக்களால் கிடைக்கக்கூடிய கண்ணியங்கள் நிரந்தரம். ஈமான் அமலை கொண்டு கிடைக்கக்கூடிய கண்ணியம் நிரந்தரம். கண்ணியம் என்றது அல்லாஹ் ரசூலுக்கு மூமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப அதையும் ஈமான் அமலை கொண்டு தான் பெற்றுக்கொள்ளும். உள்ளங்கள்ல முஹப்பத்தை போடுறது அல்லாஹ் தான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. அல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்றாங்களோ அல்லாஹ் அவங்கள பத்தி மக்களுடைய உள்ளத்துல அன்பை போடுறான். அன்பு என்பது கேட்டெடுக்கிறோம். நீங்க என்னோட இறக்கமாயிருக்கீங்க, உங்களோட இறக்கமாயிருக்கீங்கன்னு சொல்றதுனால இறக்கம் வந்துருமா? இறக்கம் என்பது அது எப்படி வரும்? அது அல்லாஹ்வால மக்கள் உள்ளத்தை போடப்பட வேண்டும். எனவே எங்களோட சொந்த அமல்கள், இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஈமான், யகீன், இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறதன் மூலம் தான் எங்களோட உலக நிலைமைகள் எல்லாம் எங்களோட தீன் துன்யா ரெண்டையும் தீனுக்குள்ள தான் வச்சுக்கணும். தீனுக்கு ஒரு தனி முயற்சி, துன்யாவுக்கு தனி முயற்சி இல்ல. தீன்ல கவனம் செலுத்த செலுத்த எங்களுக்கு துன்யா செய்யலாம்.
தீன்ல கவனம் செலுத்தக்கூட துன்யா செய்யலாம். இதுக்கு ஆதாரங்கள் நிறைய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று எங்களோட சொந்த மனைவி, மக்கள், குடும்பம், எங்களோட பெற்றோர்கள், எங்களோட சொந்த பந்தங்கள், எங்களோட பக்கத்து வீட்டார்கள், நாங்க எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, எங்களோட பொறுப்புகள்ல உள்ளவங்க, இவங்களோட விஷயம், அவங்களோட கடமைகளை அமல் இபாதத்தோட நிறைவேற்றுவதோட கண்ணியமான சொல்ல இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் அறிமுகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எல்லா காலத்திலையும் ரசூல்மார்கள் அனுப்பி கொண்டிருந்தான். அந்த தொடர்ல 313 பேர்ல கடைசியாக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட அல்லாஹ் ரசூல்மாருடைய வருகையை முடித்ததாக குர்ஆன்ல வலக்கின் ரசூலுல்லாஹ் வ காதமன் நபியின் சொல்லிட்டான். எனவே இந்த உலக மக்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டியவங்க, இவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க தான் முஸ்லீம்கள். பெரிய ஒரு பொறுப்பு இருக்கீங்க. நாங்க பொறுப்புடையவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நாங்க உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறதே இதை வச்சுதான். இந்த உம்மத்தை ஹைர் உம்மத்தை சொல்றாங்க. இந்த உம்மத்து தான் இந்த உலகத்துக்கு வந்த அவ்வளவு சமுதாயங்களையும் சிறந்த சமுதாயம் நீங்க சொல்றாங்க. குந்தும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் ஹைர் உம்மா, சிறந்த ஒரு சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக நீங்க மாறிட்டீங்க. மனிதர்களுடைய நலவுக்காக வெளியாக்கப்பட்டவர்கள் நீங்க தான் சொல்றீங்க. எனவே ஒன்றிற்கு சாப்பாடு கொடுக்கிறது, தொழில் வாய்ப்பு வழியை காட்டுறது, வீடு கட்டி கொடுக்கிறது, ஆடையற்றவங்களுக்கு ஆடை கொடுப்பது, இதெல்லாம் நன்மையான காரியங்கள். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் நன்மைகள் வச்சிருக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் மேலால உள்ள ஆகப்பெரிய நன்மை என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது. அதோட பெரிய நன்மையே எங்களால ஒரு அளவு தான் உதவி செய்ய, குறிப்பிட்ட காலங்கள் தான் உதவி செய்யும். எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் போது அவர் கூட குறைய கேட்க ஆரம்பிச்சாருன்னா எங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லுவோம். அதனால எங்களோட உதவிகள் எல்லாம் லிமிட்டட், ஒரு அளவு தான். ஆனால் ஒருவனுக்கு நாங்கள் அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டு அவன் அல்லாஹ் மூலமாக தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் அவன் பெற்றுக்கொள்ளே. சஹாபாக்கள் நிலைமைகளுக்கு தெரியும், அவ்வளவு கஷ்டம். தொழுவிச்சு கொண்டு இருக்கிற மயங்கி விடுவாங்க சஹாபா பசியில. சம்பவங்கள் நிறைய இருக்கு மேலான சகோதரர்களே. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்கல, அல்லாஹ் இதெல்லாம் பசி பட்டணியில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மயங்கி விழுந்து கொண்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகள் கூட கையில. மாற்றமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். மாற்றமாக நபி சொன்னாங்க, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் வலக்கின் அக்ஷாக்கும் அலைக்கும் துன்யா. நான் உங்களோட இந்த வறுமையான கஷ்டமான நிலைமையை வச்சு பயப்பட இல்லை, எனக்கு பயப்பட்டு வசதி வாய்ப்பு வருவதை தான் நான் பயப்படுகிறேன், உலகம் விரிவாக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். அப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னா வசதி வாய்ப்பு வரப்போல போட்டி பொறாமத்தனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, உங்களுக்குள்ள வசதி வாய்ப்பு வரப்போல போட்டி பொறாமைகள் வந்து அதோட அழிவு நாசத்துக்கு காரணமா அமையுமோ என்று பயப்படுகிறேன். எனவே சஹாபாக்கள் அந்த நிலைமையில இருக்க போல அல்லாஹ் கிட்ட கையெழுத்துங்க, தொழுங்க, துஆ செய்யுங்க, அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொள்றதுக்குள்ள வழிகளை காட்டி கொடுத்தாங்க. நேரடியாக சஹாபாக்கள் அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? எல்லா காலத்திலும் நபி ஹயாத்தோட இருக்கோல மட்டுமல்ல, நபியுடைய வஃபாத் நபினார். அதனால விஜயமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு செய்யற ஆகப்பெரிய உதவி அவனுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். அதோட பெரிய உதவியே அமல்கள்ல அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட சிறந்த அமலே இல்லை. அது குர்ஆன்ல அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். அடிக்கடி நாங்க குர்ஆன் ஹதீஸ் கேட்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட சிறந்த அமலே இல்லை. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர் கூட்டம் இன்றைக்கு ஈமான் இஸ்லாம் இல்லாம இருக்கிறாங்க. எங்களோட முழு உலகத்திலே கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் என்ன
ஒரு 200 கோடி தான் முஸ்லிம்கள், 600 கோடி மக்கள் ரப்பு யாருன்னு தெரியாம தடமாட்டாங்க. ரப்பை நினைச்சுக்கொண்டு யாரையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களோட நாங்க நல்ல அசலாக்கோட நடந்து, நல்ல பண்பாக நடந்து, அவங்களோட உள்ளங்களை வென்று நாம அவங்களுக்கு அல்லாஹ் அனுப்பப்படும். அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இருக்கு. இது உலமாக்கள் மட்டும்தான் செய்யணும் என்றது இல்லை. நீங்க எத்தனை நான் முஸ்லிம்ஸோட பழகுறீங்க, நல்ல தன்மையோட பழகி அழகான முறையில உங்களோட கொடுக்கல் வாங்கலை செஞ்சு அவங்களோட உள்ளங்களை வென்று நீங்க அவங்களுக்கு அல்லாஹ் அனுப்பப்படும். ஏன் ரப்பு தான் உங்களுடைய ரப்பு. அல்லாஹ் சொல்லுங்க, படைச்சவன் அல்லாஹ், பரிபாலிக்கிறவன் அல்லாஹ், இந்த உடல் உறுப்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நான் தான் இதெல்லாம் தந்தேன் என்று ரொம்ப தெளிவாக. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். ரெண்டு கண்களை நான் தர இல்லையா? ஒரு நாக்கு ரெண்டு உதட உங்களுக்கு தர இல்லையா? உங்களோட கண்ல பார்வையை தர இல்லையா? உங்களோட காதுல செவி புலன்களை கொடுக்க இல்லையா? உங்களுக்கு விளக்கக்கூடிய உள்ளங்களை தர இல்லையா? நான் தான் தந்தேன். இதை தந்தவனா இதை இல்லாமாக்கினால் திரும்ப தருவதற்கு எவனாவது இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி கேட்கிறார். இதெல்லாம் தந்தது நான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் திரும்ப நான் எடுத்துட்டேன். உங்களோட கண்ல பார்வை இல்லாமல் ஆக்கினார். உங்களோட காதுல இத கேட்கக்கூடிய தன்மைய செவி புலன்களை இல்லாமல் ஆக்கி செவிடாக்கினார். உங்களுக்கு விளக்கக்கூடிய சக்தியை இல்லாமல் ஆக்கினார். என்னை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இருக்கிறாரா? இதை திரும்ப கொடுப்பதற்கே அல்லாஹ் சொல்கிறார். உலகத்துல ஒரு கடவுள் கேட்டது இல்லை. இந்த ஒரு கடவுள் செய்ய இல்லை, செஞ்சவனுக்கு தான் கேட்கிறேன். நான் தான் படைச்சேன், நான் தான் பரிபாலிக்கிறேன், நான் தான் கொடுக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன் அல்லாஹ் சொல்லிக்கிறார். வேற எந்த கடவுளும் சொல்லி, இந்த கடவுளுக்கு போல சொல்லி வேற இல்லை. எந்த கடவுளும் தன்னை வணங்குன்னு சொல்லவும் இல்லை. நீங்க வேண்டிய ஒன்றத்தை கேளுங்க. நான் பெரிய பெரிய சாமிமார் கிட்ட, மத குருமார்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க இவரை வணங்குறீங்களே, அவர் வணங்க சொன்னாரான்னு கேட்டா இல்லைங்களா? ஏன் சொல்லாதவங்க செய்யறீங்கன்னா பதில் இல்லை. 2-4 கேள்வி கேட்டாவே பதில் இல்லை. நீங்க 100 கேள்வி கேளுங்க, அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு பதில் நாம தருவோம். ஒவ்வொன்றை பிடிச்சுன்னா அவன் வணங்குறான். அதனால வணங்க பழத்தகுதியான ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்னத்தான் வணங்கணும், என்ன தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்ல ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் வ இய்யாய ஃபஅ்புதூன். பல ஆயத்துகள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பழகக்கூடிய உங்களோட நண்பர்கள், முகப்பத்தானவங்க, எவ்வளோ அவங்களோட பொருட்கள் வாங்க, எவ்வளோ வேலை செய்யறோம். ஆனா அல்லாஹ் சொல்ல பயன்படும். அதுதான் எங்களோட பெரிய விலகீனம். எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தேன் இஸ்லாத்துக்கு வர சொல்லி, வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு இருக்கவும் இல்லை, அது காசு கொடுத்து இஸ்லாத்துக்கு இருக்கவும் இல்லை. ஆனா அவங்களுக்கு அன்பா இறக்கமா விளங்கப்படுத்து. அல்லாஹ் நாடினா அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ளலைன்னா எங்களை பொறுப்பு இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, மக்கள்கிட்ட நலவ இதனால மக்களுக்கு நலவு நடக்கணும். அது ஆக சிறந்த விஷயம். அது ஆக சிறந்தது இது என்று சொன்னாங்க. உங்கள ஆக சிறந்தவர், மனிதர்கள் சிறந்தவர், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் அல்லாஹ் ரொம்ப விருப்பத்துக்குரியவர். அவனுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதனால எங்களோட ஏக மனைவி, ஏக மக்கள், ஏக தொழில், ஏக வியாபாரம், ஏக கொண்டாட்டி, ஏக வீடு வாகனம், ஏக என்ற அதோட அந்த சர்க்கிள்குள்ள முடிச்சு கொள்ளாம எங்களோட தேவைகளோட மற்றவர்களுடைய நலவுக்காக நாங்க எங்களோட உடல், பொருள், நேரம், காலம் இதையும் நாங்கள் செலவழிக்கிறது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறார். அது அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல். இதை விட சிறந்த அமலே இல்லைன்னு சொல்லணும். அதனால நான் சொன்னேன், ஒன்று எங்களோட பொருளால பணத்தால் உதவி செய்யறது, அதுவும் உதவி. அல்லாஹ் அதுக்கு மேலான நன்மைகளை வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் மேலாக உள்ளது தான் அவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி உள்ளதே. அந்த முயற்சிகளையும் கட்டாயம்
நாங்க செய்யணும். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு காலங்களை வச்சிருக்கிறானோ தெரியாத மேலான சகோதரர்களே, இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்குள்ள நாங்க எங்களோட ஆகிரத்தை தயாரிச்சு கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கணும். என்னுடைய உங்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லணும், எங்களோட ரூஹை பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லணும் எங்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய அடியானே, அமைதியான ரூஹே, உன்னோட ரப்பு கிட்ட நீ போ. அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமை, நீயும் அல்லாஹ் கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில இந்த உடலை இருந்து வெளியாக ரப்பு கிட்ட போ. வதுகுலி ஃபீ இபாதி, என்ற நல்லடியாருடைய கூட்டத்தை போய் சேர்ந்துக்கோ. வதுகுலி ஜன்னதி, என்ற மேலான சொர்க்கத்துக்கு போ. என்ன துனியால கரட்டினாலும் முடிவு நல்லதான் அமையும். இதை பத்தி எந்த கேள்வியும் இல்லை. சக்கராத்தோட இந்த அவ்வளவு கனெக்ஷன், இந்த அவ்வளவு தொடர்புகளும் முடிஞ்சு, எல்லா தொடர்பும் முடிஞ்சு. அதுபோல எங்களை நாங்க செஞ்ச அமல்களோட தான் எங்களை தொடரும். அதுல இருந்துதான் எங்களை ஆரம்பிக்கிறாரு. அதனால எங்களோட கபர், எங்களோட ஆகிரம், அதுதான் அசல். மேலான கண்ணியமான சோதனை அல்லாஹ் எங்கள் எல்லாத்துல ஆகிரத்தையும் சிறப்பாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா வகையான குற்றக்குறைகளை மன்னித்து நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயா. ஒவ்வொருடைய ஹலாலான ஆஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தில் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபை செய்வாயாக. அவருடைய மன்னரை பொன்னரையாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அகந்த ரிஸ்கை கண்ணியமாக, ஹலாலாக, லேசாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அமல் இபாதத்தில் இன்பத்தையும் பாவமான காரியங்களில் வெறுப்பையும் உண்டாக்குவாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையிலையும் எல்லா சந்தர்ப்பத்தையும் நீ உதவி செய்வாயாக. உலகத்தில் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் பல பகுதிகளையும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக நோவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பலஸ்தீன். யா அல்லாஹ் நீயே எல்லா நிலைமைகளையும் அறிந்தவன். யா அல்லாஹ் அந்த நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய விரோதிகளை அடித்து ஒழித்து விடுவாயாக. அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை உலக மக்களை ஹிதாயத்துக்கு காரணமாக அமைய வேண்டும். அப்படியாக ஒரு தண்டனை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தம